திருமணத்துக்கு முன், திருமணத்திற்கு பின். சரி. நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லையா, இது வந்து திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உச்சி பொட்டு, தாலி, மெட்டி, இதுதான் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அணிஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பூ பொட்டெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே பண்ணிட்டு சரி. இப்போ இதில் வந்து திருமணமான பெண்கள் பொட்டு வைக்காம இருந்தா அதை ஏன் தவறா சொல்றாங்க? பொட்டு வைக்காம யார் இருக்கிறாங்க? இல்லைங்கய்யா, இப்போ நானே வந்து இந்த ஆடைகள் போடும்போது, ஜீன்ஸ் அந்த மாதிரி போடும்போது பொட்டு இல்லாமல் உச்சி பொட்டு மட்டும் வச்சுக்கேன். அது ஏன் உச்சி பொட்டு வைக்கிறீங்க? அது கணவருக்காக கொடுக்குற அங்கீகாரமா? இது எதை சம்பந்தப்பட்டது? இது மன சம்பந்தப்பட்டது. ஆமாம். இப்போ கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின், கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு தாலி ஏறி போச்சு. இந்த தாலின்றது என்ன, எதுக்காக அந்த மாறு வரைக்கும் அது தொங்குது, அதுக்கு விட நீட்டாக போட்டால் என்ன, இல்லை கம்மியாக கட்டினா என்ன, கழுத்தில் டாலர் மாதிரி அப்படின்னா, இந்த மனம்ன்றது இந்த இருதயத்தில் இங்கே இருக்குது. இருதயம் இந்த தாலி இங்கே ஒராவும் போது பெண்களுக்கு நாம் திருமணமானவன், கணவனுக்கு கட்டுப்பட்டவன், உலகத்தை நம்ம ஒரு தாய் அப்படின்ற நினைவு வர்றதுக்காகவே அந்த தாலியை இந்த இருதயம் வரைக்கும் தொங்க விடுறது. அதே நேரத்தில் நெத்தி பொட்டுன்றது எப்படிப்பட்டது? இப்போ நாகரீக காலம், இது கலர் கலராக பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொட்டு இல்லை, நெத்தி பொட்டுன்றது ஒரு சுழுமுனை, ஒரு கண் இருக்குது அங்கே. இந்த புறக்கண் 2 இருக்குது, அகக்கண் மணக்கண் ஒன்று நெத்தியில் இருக்குது. நீ மேலே பொட்டிறியா இடிலியா அது கவலையே கிடையாது, அது தேவையும் கிடையாது. ஆனால் அந்த நெத்தியில் பொட்டு வைக்கணும். எப்படிப்பட்ட பொட்டு வைக்கணும்? கலர் கலராக பொட்டு இட்டு நீ என்ன புடவை கட்டுறியா அதுக்கு பொட்டு, என்ன ஜாக்கெட்டு போடுறியா அதுக்கு பொட்டு இடுறதில்லை, குங்க பொட்டு. அந்த குங்க பொட்டை இட்டு உன்னுடைய உணர்வு அந்த கண்ணுக்கு உருவாக்குற, அங்கே தான் அறிவு இருக்குது, அங்கே தான் மனம் இருக்குது. அதை உருவாக்குறதுக்கு தான் அந்த பொட்டு. இந்த பொட்டு வந்து அழகுக்கு வைக்கப்பட்டது. எப்போ? இந்த இதில் வைக்கிற பொட்டு, தலையில் வைக்கிற பொட்டு முன்காலத்திலலாம் கிடையாது. ஒரே ஒரு பொட்டு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி முன்காலத்திலாம் மெட்டி ஒரே ஒரு காலில் புருஷன் போட்ட மெட்டி அதே மாற்றி மாற்றி போட்டுன்னு வருவாங்க. இன்னைக்கு 5 விரல்ல மெட்டி போடுறாங்களே, இது எப்படி நியாயமாகும்? ஒரு கணவன் ஒரு மெட்டி போட்டான், அந்த மெட்டியை வாழ்நாள் ஃபுல்லாக கணவன் இருக்கிற வரைக்கும் அந்த மெட்டியை உபயோகப்படுத்துகிறான். 3 விரல்ல டிசைன் பண்ணுற மாதிரி போட்டுக்கினா அது எப்படி முறையாகும்? அது எந்த விதத்தில் முறை? இது எது விரும்புது? மனம் விரும்புது. இந்த மனத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பெண்கள் பயணம் பண்ணுறாங்க. ஆனால் நீ எந்த மாதிரி ஆனாலும் பயணம் பண்ணு, உன்னுடைய உணர்வை இங்க தவிர்க்காத, அது முக்கியம் உன் வாழ்க்கைக்கு. கணவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத பொட்டு வச்சு சொன்னா நீ சுமங்கலியா வாழறன்னு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அந்த பொட்டு. பொட்டை எடுத்துட்டா சுமங்கலி இல்ல அமங்கலியா இருக்கிறா அந்த அடையாளம் மக்கள் பார்க்கறதுக்கு தான் இந்த பொட்டு. ஆனால் உன்னுடைய கைவரல் இந்த இடத்துல பட்டுக்குனே இருக்கணும், அங்க ஒரு உணர்வு தூண்டிக்கினே இருக்கணும், அதுதான் உன் உயிர். அந்த உயிரை நீ சொன்னா தொடமாட்ட, அதனால பொட்டை வச்சு காட்டினா, விபதியை பூசி காட்டினா, கிருஷ்ண வச்சு காட்டினா, இது எல்லாம் அதுக்கு அடையாளம் தான். அடுத்த கேள்வியா, மற்றவர்களிடத்தில் அன்பும் பண்பும் மிக்க இருக்க சில கணவர்கள் தன் மனைவியிடம் மட்டும் வெறுப்பை காட்டுறாங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இது விருப்பமுள்ள கணவர், விருப்பமற்ற கணவர் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை மணக்கும் போது இவன் ரொம்ப மயங்கி கல்யாணம் பண்ணிப்பான். அப்போது அவள் எதை சொன்னாலும் அடிமை மாதிரி மயங்கி போய் கிடப்பான். விருப்பமற்று தாய் விருப்பத்துக்கு, தகப்பனுடைய விருப்பத்துக்கு விருப்பப்பட்டு விருப்பம் இல்லாத அந்த திருமணம் நடந்துடும். அதனால் அவனுக்கு மனசுக்குள்ளே அவன் மேலே ஆசை உண்டு, இல்லாமல் அவன் மனைவியாக வாழவே முடியாது அவகிட்ட. ஆனால் அதை வெளியே காட்டிக்காம மேலே வந்து ஒரு வெறுப்பு காட்டுற மாதிரி என்ன நீ வெறுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது. அது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாமியாருங்கள்லாம் பெரிய கொண்டை போட்டு இங்கே வச்சு நிற்பாங்க, தாடி விட்டுக்குன்னு இருப்பாங்க, கொட்டைங்க போட்டு நிற்பாங்க. இது சாமிக்கு ஏதாவது இது உகந்ததா? இந்த கொண்டைக்கும் இந்த கொட்டைக்கும் இந்த தாடிக்கும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சரி, ஒன்றுமே கடவுளுக்கு சம்பந்தம் இல்லாத பொருளை ஏன் இதை போட்டுக்கணும் அப்படின்னா, இவனுக்கு உலகத்து மேலே ஆசை இல்லை, ஆனால் உலகத்து மக்கள் இவன் மேலே ஆசைப்படக்கூடாது. இவன் வந்து அலங்கோலமாக இருந்தால் அடுத்தவன் ஆசைப்பட மாட்டான். அதுக்காக தன்னையே தான் அலங்கோலப்படுத்திக்கணும். இவன் அழகா இருந்தான்னா அடுத்தவன் ஆசைப்படுவான், இவனுக்கு ஆசை இல்லை இருந்தாலும் அடுத்தவன் ஆசைப்படுவான். அதனால தன்னையே தரான் அலங்கோலம் பண்ணிக்கணும். அதனால அந்த மாதிரி இந்த மனைவி, அன்பு இல்லாத மனைவி கிட்ட இவன் அன்பு செலுத்தினா இவன் எங்க நம்மளை பிடிச்சிடுவாளோ அப்படின்ற இதுல வெறுப்பை உண்டாக்கிக்கினே இருப்பான். ஆனால் எப்பவுமே ஒன்று சொல்ற, ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த கணவன்
ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த பெண்ணு மனைவியாக இருக்கிறவோ இன்னைக்கு வெறுப்பாக இருக்கலாம், நாளைக்கு ரொம்ப அன்போடு வாழ்வீங்க. அதை பின்பற்றினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிங்க சுபிட்சமாக வரும். ஆனால் நீங்கள் ஒருத்தர பகையை உண்டாக்கினீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட வேற்றுமை உண்டாயிடும். அந்த வேற்றுமைக்கு காரணமாக நீங்கள் இருந்துடாதீங்க. சொல்லுமா. சரிங்க, அடுத்த கேள்வி கேட்குறேன். பயம் மனிதனுக்கு வேண்டுமா? எண்ணங்கள் தாம்மா பயத்துக்கு அடிப்படை. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கூட அவர் இவர் கேட்டதுக்கு நிருபர் கேட்டதுக்கு கூட சொன்னேன் நான். ஒரு தனிமையில் ஒரு நாய் எங்கேயோ ஒரு ஊடு வாசல் எதுவும் இல்லை, ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துல படுத்தும் கிடக்குது. ஒரு 10 கோடி ரூபாய் போட்டு ஒரு வீட்டை அழகாக இவன் எப்படிலாம் நினச்சானோ அப்படிலாம் கட்டியிருக்கிறான். அந்த 10 கோடி போட்டு கட்டின பாதுகாப்பான வீட்லேயும் இவன் ஒண்டியாக படுக்க மாட்டான். ஒரு நாயானா அங்கே இருந்தால் தான் படுக்கிறான். இதுக்கு என்ன காரணம்? எண்ணம். இது வருமா அது வருமா, இது நன்றுமா அது நன்றுமான்னு எண்ணங்களை உருவாக்க பயம் உருவாகினே இருக்கும். எண்ணங்களை தவிர்த்தான்னா என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என் வாழ்க்கையை யாரும் தடுக்க முடியாது, என் பயணத்தை யாரும் நிற்க முடியாது அப்படின்னு அவன் பயணம் பண்ணும்போது அந்த பயத்திலேருந்து வெளிப்பட்டு போகிறான். அந்த நாய் அங்கே தனித்து படுத்தும் கிடக்குது, அதுக்கு பயம் இல்லை. எது வரப்போகுது, எது கிடைக்க போகுது, எது பிடுங்க போகுதுன்னு தெரியாது. அதுக்கு அந்த எண்ணம் இல்லாதால் அது படுத்துங்குது. 1000 எண்ணங்களை உருவாக்கின்னு படுத்துக்கின்னு யோசித்துக்கினே இருக்க பயம் உருவாகினே இருக்கும். பயம்ன்றது உருவாக்கப்படுறது. இப்போது குழந்தைகள் பிறக்குது. சரிம்மா. குழந்தைகளை வந்து இப்போது பெற்ற தாய் தான் முதல்ல குழந்தைய பார்த்தா திடீர்னு விழுந்தா கூட பதறது. கணவர் வந்துட்டு உடனே பதறிடுவாங்க. சரி, ஐயோ குழந்தை விழுந்துருச்சு. அது சரியா தவறா? குழந்தைங்க அதை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதான் சொன்னேன், எண்ணங்கள். இப்போ உனக்கு எண்ணம் இல்லை, குழந்தை விழுந்தது எழுந்துக்க போகுது, இல்லைன்னா எழுந்திருப்பா அப்படின்னுறேன். ஆனால் அவருக்கு எண்ணங்கள் உருவாகி போச்சு. ஐயோ இந்த குழந்தை விழுந்தது, கால் அடிப்பட்டுமா, கை அடிப்பட்டுமா, தலை அடிப்பட்டுமான்ற எண்ணம். இந்த எண்ணம் தாமா பயத்துக்கு அடிப்படும். அந்த எண்ணத்தை தவிர்த்துட்டால் அந்த பயம் நீங்கி போச்சு. தனக்கே நல்லா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை விழுந்து போச்சு, ஒரு வரல ஏதோ நச்சுங்கி போச்சு, நீ ஒரு வேலைக்கு போயிட்ட, உன்னுடைய பயம் வேலை மேலே இருக்காது, அந்த குழந்தை மேலே தான் இருக்கும். இதுதான் பெத்த மனசு. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த எண்ணமே இருக்காது. அப்போ அந்த பயம் இல்லை. குழந்தை கை நச்சுங்கச்சு எட்டு மணி ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க, பயத்தை நீக்கிக்கின்னா நீ நிம்மதியாக வேலை செய்வேன். அப்போ அந்த பயத்தை நீக்கு. முதல்ல எங்கே போனாலும் பயம் வரக்கூடாது. வாழ்க்கையில் பயம் இருக்கணும். எப்போ வாழணும், எப்படி வாழணுன்ற பயம் இருக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா வாழ்க்கையே பயமாக போயிடும். பாம்பு ஒன்று போச்சுன்னா கூட அது பாம்பு, அது கடிக்கும், நம்ம செத்துருவோன்னு குழந்தைக்கு தெரியாது. ஓடி போய் ஏதோ ஒரு ஜீவன் ஓடுது, அதை ஓடி பிடிக்கலான்ற எண்ணம். ஆனால் பெற்றவங்களுக்கு அப்படி இல்லை. எல்லாம் இதெல்லாம் தாண்டி வந்தவங்க அவங்களுக்கு ஐயோ குழந்தைக்குன்னா இது எப்படி உருவாகுது? அளவு மீறி அந்த குழந்தைகள் மேலே அன்பு செலுத்தும் போது இந்த பயம் கூட கலந்து வருது. எப்பவுமே நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், நான் உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. ஆனால் அது இப்படிலாம் வளர்த்தா அது நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சி வளர்க்காதீங்க. வளர்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்ணீரில் மதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் கடமை, நீங்கள் உங்கள் குழந்தை, நீங்கள் பெற்றீங்க, அடுத்த ஒன்றா சோறு போடுவோம், எல்லாம் செய்யணும். ஆனால் வளர்ந்தாச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணிப்போம், நான் என் புருஷன் வாழ்ந்து அந்த எண்ணத்தை இளமையிலேருந்து உருவாக்குனீங்கன்னா பின்னாடி தள்ளாட்டம் வராது. ஆனால் என் பிள்ளைய நான் காப்பாற்றுறேன், என் பொண்ணை காப்பாற்றுறேன், என்ன பின்னாடி என்ன அதுங்க காப்பாற்றணும்னு நினச்சிட்டீங்கன்னா துக்கம் தான் மிஞ்சும். எந்த மதங்களாக இருந்தாலும் வழிபாட்டு முறைகள் ஒரே மாதிரியாக இருக்கின்றனவே. மனிதர்கள் ஒரே வழி வந்தார்கள் என்பதனால நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். முதல்ல கிறிஸ்துவ மதம் தோன்றி 2020 வருஷமாகுது. முஸ்லீம் மதம் தோன்றி 1700 வருஷமாகுது. இந்து மதம் எப்போ தோன்றியதுன்னு யாருக்குமே தெரியாது, சரியான தேதியே கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் கோவிலில் போனால் எப்படி முட்டி போட்டு வழிபடுறானோ அதையே தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மதமும் வழிபட்டுன்னுக்குது. அது முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், ஜெயின மதமாக இருக்கட்டும், புத்த மதமாக இருக்கட்டும், எந்த மதங்களாக இருந்தாலும் முட்டி போட்டு தலையை கீழே தாழ்த்தி புட்டத்தை மேலே தூக்கி தான் வழிபடணும். மதங்கள் வேறு, கடவுள்கள் வேறு, நாடுகள் வேறு, ஏன் வழிபாடு வேறு மாதிரி வச்சுருக்கலாமே? வைக்க முடியாது. ஏன்னா மனிதன்ற உலகத்தில் ஒருத்தன் தான், ஒரே மாதிரி மனிதன் தான். அவனுடைய உடல் அமைப்பு ஒரே மாதிரி தான். அந்த ஒரே மாதிரி இருக்கிற உடல் அமைப்பில் அவன் அப்படி வழிபடும் போது தான் இடுப்பில் இருந்து ஒரு நீர் தண்டு, முதுகு தண்டு வழியாக அவன் தலையை போய் சுற்றி அது திருப்பி நிமிரும் போது அது இடுப்புலேயே இறங்கும் போது மனிதன் சுபாகும் சுத்தமாக சாதுவாக வாழ்க்கையினுடைய அறிவுபூர்வமாக வாழறான். இங்கே மதங்கள்ன்றது இடையில் தோன்றியது தான். மனிதன்றவன் எப்போ தோன்றியவன்.
அப்போ மனிதனுடைய வழிபாடு தானே தவிர இது மத வழிபாடே கிடையாது. பிள்ளையார்கிட்ட போனால் தோப்பகரணம் போடணும், பிள்ளையார்னா தோப்பகரணமாக போட்டுங்கிறாரு. இல்லை பிள்ளையார் தோப்பகரணம் போட சொன்னாரா? இல்லை, நம்மளுடைய உடல் அசைவுகள் சீராக இயங்கிறதுக்காக பிள்ளையாராண்ட போனால் தோப்பகரணம் போடணும், கொட்டிக்கணும், 4 சுற்று சுற்றணும். இதெல்லாம் நம்ம உடலை ஆரோக்கியமாக ஆக்டிங் பண்ணுறதுக்காக இந்த செய்ய சொல்லி, இப்படி இந்த கடவுளாண்ட போனால் இப்படி செய். அதே நேரத்தில் இன்னொரு முருகர் கடவுளாண்ட போனால் ஒரு வழிபாட்டு, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி அதை வழிபாடு. சிவனாண்ட போனால் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அது வழிபாடு. இந்த வழிபாடுகளே எதுக்காகனா நீ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான். தனிப்பட்ட முறையில் நீ ஆரோக்கியமாக இருன்னா எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். ஆனால் கடவுள் பேரை சொல்லி அதை செய்யினா தான் செய்வான். அதுக்காக தான் இத்தனை மதங்களும் ஒரே மாதிரி வழிபாடை வச்சுக்குது. மதங்கள் வேறு, கடவுள்கள் வேறு, நாடுகள் வேறு, எல்லாம் இருந்தாலும் வழிபாடு ஒரே விதம் தான் உலகம் ஃபுல்லாக. இதுதான் மனிதனுடைய இயக்கமே. மனிதனுக்குள்ள கடவுளுக்குன்றது அதுக்காக தான் சொல்லிங்கிறம்மா. சுவாமி, வழிபாட்டு முறையை இந்து மரபில் விஞ்ஞான ரீதியாக சொல்கிறார்களே, அதை பற்றி சொல்லுங்களேன். சயின்ஸுன்றது உன் உடலுக்குள்ளே தான் ஆகுது, சாமி கிட்ட இல்லை. சாமி சயின்ஸை சேர்ந்தது இல்லை. நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், இது முப்பொருள் இயக்கம் உலகத்தில். இது முப்பொருள் இயக்கம் என்ன இதுன்னா அகார உகாரம் மகாரம்னு பேர் இதுக்கு. இந்த அகார உகாரம் மகாரம்னா என்ன? நீர், நெருப்பு, காற்று. இந்த நீர், நெருப்பு, காற்று தான் உலகத்தையும் ஆளுது, உங்களையும் ஆண்டுக்குது. பூமின்றது அசையாமகுது, வானம்ன்றது அசையாமகுது. இடையில இயக்கம் செய்கிறது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த முப்பொருள் சேர்ந்தால் அணு, இந்த முப்பொருள் பிரிஞ்சால் மனுஷன். இந்த ஞானிகள் என்ன பண்ணுறான்? இந்த முப்பொருளை ஒன்றை சேர்த்து தான் அவன் அணுவாக இருக்கிறான், ஆண்டவனை பார்க்குறான். அஞ்ஞானிகள் இது மூணையும் ஒன்று சேர்க்க முடியாதனால கடவுளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அந்த கடவுள்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாததால் கோவில் குளங்கள் சுற்றி பைபிள் படித்து, குரான் படித்து, இல்லை பகவத்கீதை படித்து எல்லா வழிபாட்டையும் மனிதன் சீராக இருக்கணுன்றதுக்காக வகுத்து வச்சுக்கிறத தவிர, இல்லைன்னா மனிதன் கோவில் குளம் பகவத்கீதை பைபிள் குரான் இதெல்லாம் இல்லைன்னா மனிதன் காட்டு மிராண்டி மாதிரி ஆகிருப்பான். அதனால் இந்த மதங்கள் துவங்கியது, தனி ஒரு மனிதன் ஒருவனுக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ இந்த மதங்கள் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா தான் அந்த சமயத்துக்கு உதவிகள் செய்ய முடியுன்றதுக்காக மதங்கள் துவங்கப்பட்டது. இன்றைக்கி அந்த மதங்கள் வேறு மாதிரியாக போயிடுச்சு, அது எப்படியாவது போய் போட்டோம். ஆனால் மதங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த மனிதர்களுக்கு பல நன்மைகளை செய்யணுன்றதுக்காக துவக்கப்பட்டதான் மதம். ஆனால் கடவுள் உலகத்தில் ஒருவனே தான், ஒரே பொருள், அது பேர் பிரகாசம் உள்ளது, அது எங்கும் விலகாத பொருள். அது இல்லாத இடத்துல உயிரினமே இருக்காது. அது எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உயிரினம் இருக்கும். அதுக்கு தான் சொன்னார், 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னார். கடவுள் என்ற இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாதுடா அப்படின்ட்டு. அப்போ கடவுள் உனக்கு பக்கத்திலே இருக்குது, உனக்குள்ளவே இருக்குது, ஆனால் உனக்கு தெரியல. அது காரணம் இந்த முப்பொருள் சேரணும். அணு சேர்ந்தால் கடவுளை பார்க்கலாம். அணு சேராத பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன். அந்த மனுஷனுக்கு இந்த மத வழிபாடுகள் அவசியம் தேவை. சுவாமி, சிறு தெய்வ வழிபாட்டிலும் சரி, ஏன் நமது கோயில்களில் கூட சாமி ஆடுவது, சேலம் உள்ளிட்ட சில பகுதிகளில் சாமி வந்துவிட்டது என்று சொல்லி குறி சொல்வது கூட இருக்கின்றது. இது ஒரு மனவியாதியா அல்லது என்ன என்பதை சொல்லுங்களேன். சாமின்றது தலைமுடி தரையில் வளர்ந்து போய் கிடக்குது, நகங்கள்லாம் சுருண்டு போய்கிடுது, ஆகாரம் இல்லாத ஆணு கடவுளை தவிர வேற நினைப்பு இல்லாத வாழாராம். அவனையே இன்னும் கடவுள் பார்க்கலன்னா அன்னாடம் பக்கத்து வீட்டுக்காரன் ஏமாண்டா வாயில் மண்ணை போடுறவனுக்கு கடவுள் ஆடுமா? கடவுள்னா ரேஷன் கடை கத்திரிக்காய் முருங்கா கடவுள் எந்த மனிதன் மேலேயும் வராது. ஹிஸ்ட்ரியான்ற ஒரு நோய் அது. இந்த பாம்பு இருக்குது தெரியுமா? பாம்பு அது நாதஸ்வரம் ஊதுனா வராது, மோளாடிச்சா வராது. ஆனால் மகிடி ஊதுனா வலையில் இருந்தால் கூட வெளியே வந்துடும் இல்லையா? அப்போ அந்த இனிமையான சவுண்டு தான் அதுக்கு உரைக்குது. அதே மாதிரி இந்த பம்பை உடுக்கை இது அடித்தா அந்த நரஸ் ட்ரபுள், அது ஒரு ஹிஸ்ட்ரியா நோய். அது அவங்க மட்டும் ஆடுவாங்க. ஏன் மற்றவங்க மேலாம் சாமி வராதா? குறிப்பிட்ட ஒரு ஆள் மேலே தான் வருமா? இது தன்னையே தான் ஏமாத்திக்கிறது, மக்களும் ஏமாறுறது. வியாதி வந்த பின் நாம் இயற்கையுடன் வாழ பழக வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கின்றது. அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர முடியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முன்னெல்லாம் கட்டை வச்சு கல் வச்சு அடுப்பு கொளுத்தி சோறாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்தது, கேஸ் ஸ்டவ், கிருஷ்ணா ஸ்டவ்னு, அதை ஆக்குனாங்க.
இப்போது கேஸில் ஆக்குறாங்க. இவங்க இதில் திருப்பி போய் நீ அடுப்பில் செய்வாங்களா? முடியாது. ஏன் முடியாது? எது பழகிட்டாங்களோ அதை விட்டு விலக மாட்டாங்க. தாய்லாண்டில் பூமி சுனாமி வந்தப்போ யானை மேலே இங்கே நம்ம பீச்சில் போனீங்கன்னா குதிரை மேலே ஆளுங்களை வச்சு வச்சு காசு வசூல் பண்ணுவாங்க. தாய்லாந்தில் எப்படின்னா யானை மேலே உட்கார வச்சு பீச்சை சுற்ற வச்சுட்டு வசூல் பண்ணுவாங்க. அது மாதிரி யானை மேலே ஏறிக்கின்னு இருக்கும்போது சுனாமி வந்துடுச்சு. ஆனால் சுனாமி வருதா வரலையான்னு மக்களால் தெரிஞ்சிக்க முடியல. யானைக்கு தெரிஞ்சுக்கின்னு ஓடுது யானை. மக்கள் எல்லாம் என்ன யானை ஓடுதுன்னு பார்த்தா அப்புறம் தண்ணி ஓடியாருது. ஆனால் மனிதனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி மிருகத்துக்கு தெரியுது. ஏன்? மிருகம் இயற்கையில் வாழ்ந்துனுக்குது. அதே மாதிரி பூகம்பம் வந்தப்போ சன் டிவியில் நியூஸ் வாசிக்கினே இருக்கிறாங்க. நைட்டு 8 மணிக்கு பூகம்பம். நான் கீழே படுத்துக்கினே இருக்கிறேன். 8 மணிக்கு காக்கா அங்கே கத்திக்கின்னு ஒரே சவுண்டு போகுது. என்ன காக்கா கத்துது திடீர்னு பார்த்தா நான் படுத்துங்கிறவன் ஆடுறேன். அப்போ தான் சன் டிவியில் நியூஸ் சொல்கிறவரை ஆடுறாரு இந்த பூமி அதிர்வு. அப்போது இந்த பூமி அதிர்வு வர்றதை இயற்கையில் இருக்கிற காக்கா கண்டுபிடிக்குது. விஞ்ஞான அறிவு 6 அறிவு இருக்கிற மனுஷனால் இயற்கையை வந்த பிறகு 1000 கதையை சொல்கிறோமே தவிர வரத்துக்கு முன்னே இது வரப்போது இதுலேருந்து தடுத்துக்கலான்னு யாராலையும் சொல்ல முடியல. அப்போது மனிதன் இனி பின்னோக்கி போக மாட்டான். இயற்கையோட வாழ முடியாது. செயற்கை வாழ்வு தான் இவனால் வாழ முடியும். இந்த செயற்கை வாழ்வு முடிவு எங்கன்னா அழிவை நோக்கி பயணம் பண்ணும். அது வரைக்கும் இன்னொரு 1000 வருஷம் 1500 வருஷம் இந்த பூமி இது இருக்கும் செயல்பாடுகள். அதுக்கப்புறம் அழிவு வரும். அழிவு புதுமையான பூமி உருவாகும் போது, உயிரினங்கள் தோன்றும் போது அப்போ இயற்கையோட வாழ்வானே தவிர இனிமேல் மனிதனால் இயற்கையோடு வாழ முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு, அவனுக்கு 10 அடி படுக்க இடம் வேணும். இல்லை அவன் பிள்ளைங்க படுக்கிறதுக்கு ஒரு 4 ரூமு வேணும். இதெல்லாம் கட்டிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் ஒரு மனிதன் 100 பங்களா வச்சுக்கிறான். எதுக்கு வச்சுக்கிறான்? வானான்னு சொல்லுவானா? அதனால் இயற்கையோடு இனிமேல் மனிதனால் வாழ முடியாது. ஆசையோடு தான் வாழணுமே தவிர இயற்கையோடு வாழத காலம் முடிஞ்சு போச்சு. கேள்வி சொல்லுங்க. பட்டுன்னு விட்டுறாதீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காரத்துக்கு கொஞ்சம் பயந்து உஷாராக தான் உட்கார வேண்டியது. இல்லை ஒரு பயமே இல்லை. நான் என்ன சாமி, அதாவது எனக்கு இன்னொரு ஆசை சாமி. சரி, நான் நிறைய இந்த சித்தர்கள் சாமிகள்லாம் பார்த்துருக்குறேன். சரி. எனக்கு என்னென்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். சரி. பேசாத எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு சாமியாரோட போய் சித்தர்களோட போய் இந்த விஷயங்கள்லாம் தெரியணும் வந்தால் நாளைக்கு நான் ஏதாவது நம்ம வீட்டாண்ட ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு 10 ரூபா போச்சுக்கலாமா? சரி. அந்த மாதிரி உங்களுடைய எண்ணம். சித்தர்கிட்ட நீங்கள் போகவே முடியாது. முதல்ல அவன் உண்மையான சித்தம் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். எவனா மந்திரவாதி தான் தெரிவான், எவனா ஏமாத்துறவன் தான் தெரிவான். எப்போ உங்களுக்கு இந்த எண்ணம் வந்துடுச்சோ அவன் பேசம் பாட்டவன், பட்டை போட்டவன், கொட்டை கட்டின்னுக்கிறவன், குடிமு விட்டவன்லாம் ஞானின்னு நினச்சிக்காதீங்க. பல விதமான ஞானி. நான் இமயமலைக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன். ஒரு 300 பேர் உட்காந்துங்கிறாங்க, லைனாக உட்காந்துங்கிறாங்க. நாங்கள் வேலை மேலேருந்து போயிருந்தோம். நான் பார்த்துக்கினே போனேன். யாராவது தமிழ் தெரியாதா? எல்லோரும் ஹிந்தி பேசுகிறாங்க. பார்த்தா தமிழ் மூஞ்சி மாதிரி இருந்து, ஏன்பா தமிழ் தெரியுமான்னு? தெரியுங்க அண்ணா. எந்த ஒரு அம்ஜிக்காரங்க அண்ணா. ஏன்பா தமிழ் தெரியாது இவ்வளோ அவஸ்தைப்படுறமே? யாருன்னா இல்லைங்க, இங்கே யாரும் பேசுறது கிடையாது. சரி, என்ன இப்படி எதுக்கு வந்தீங்க இங்கே அப்படின்னா, குடும்பத்தில் தொல்லைங்க, கடன் வாங்கி காப்பாற்ற முடியல, கடன் வாங்கி சாப்பிட்டுட்டேன், அதை திருப்பி கொடுக்கறதுக்கு தொழில் இல்லை, அதனால் குடும்பத்தை விட்டுட்டு ஓடியான்ட்டேன், இங்கே உட்காந்துங்கிறேன். சரி, இங்கே உட்காந்துங்கிறேன், சாப்பாட்டுக்கு எப்படிப்பான்னு. அந்த நடிகனுடைய அம்மா செத்து போச்சு, அந்த நடிகனுடைய பொண்டாட்டி பிறந்த நாள், இவருடைய பிறந்த நாள், பிள்ளையினுடைய பிறந்த நாள், சோறு வந்துக்கினே இருக்குதுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கினே இருக்கிறோம். யாராவது உங்களை மாதிரி டூரிஸ்ட் வரவங்க 10-20 கொடுங்க, அது எங்கள் செலவுக்கு ஆகுது. அதனால் இங்கே உட்காந்துங்கிறவங்களாம் ஞானின்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு அவன். அந்த மாதிரி புலித்தோல் உட்காந்து போட்டுனுக்கிறவன், கொட்டை கட்டின்னுக்கிறவன்லாம் ஞானின்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ரொம்ப கடினமாக தான் வாழ்க்கையை இழந்துட்டவனா இருக்கணும். வாழ்க்கையை பயந்துக்கின்னு ஓடுறவனாக இருக்கக்கூடாது. நான் 6 வயசுலேருந்து ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறேன். இன்றைக்கி 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு, என் பேரம்பேத்தி எடுத்து உட்காந்துன்னுக்கிறேன். ஆனால் ஆன்மீகத்தில் தாங்கிறேன். வீடு வாசலெல்லாம் விற்று போட்டு ஆசிரமம் கட்டினேன். இன்றைக்கும் வரவங்களுக்கு பசி இல்லாத சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். இது ஆன்மீகம். ஏன்னா இல்லறது இருக்கிற இடத்துலேருந்து சாதிக்கணும், அதான் ஆன்மீகம். ஓடி போய் சாதிக்கிறது ஆன்மீகம் இல்லை, பயம். அது பேர். அப்போ உங்களுக்கு சம்பாதிக்கணுன்ற இதெல்லாம் எனக்கு சம்பாதிச்சு சரி, நான் எனக்கு கோடிக்கணக்கில் எனக்கு கொட்ட போகிறாங்க. ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டேன்னா போதும், எனக்கு கோடிக்கணக்கில் கொட்ட ஆள் இருக்குது. ஆனால் அந்த கோடியை நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? நான் போகும்போது ஏதாவது ஒரு பிடிப்பு, என் கோபனம் வராத, அப்புறம் அந்த கோடியை என்ன பண்ண போகிறேன்? வாழும்போது மனிதனுக்கு நீ மனுஷன் இல்லை, மிருகம் இல்லை, மனுஷன்.
அப்போ நீ வாழும்போது மனுஷனுக்குள்ள என்ன செய்ய முடியும் உன்னால் செய்துட்டு போ. அப்போ தான் நீ மனுஷன் மாறிக்கிற மிருகமாக இருக்கக்கூடாது. நீ சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும்னா நீ மிருகத்தில் இனமாக இருக்கிற. இந்த சிறுத்தை இருக்குது, அது ஒரு மான அடிக்கும், அடிச்சுதான் சாப்பிட்டு விட்டு போவா, தூக்கி போய் மரத்து மேலே வச்சுக்கோ. அந்த மாதிரி வாழ்ந்தால் மிருகத்துக்கு சமமான வாழ்க்கை. அது மனித வாழ்க்கையே கிடையாது. மனித வாழ்க்கைன்றதை கொடுத்து பழகணும், எடுத்து பழகக்கூடாது. அவன்தான் முழு மனிதன். தெய்வத்தை தனக்குள்ள தேடணும், வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழணும், அவனே முழு மனிதன். ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் உட்காந்து கிளாஸ் நடந்துங்குது, காலாண்ட பூ பழம் தேங்காய் கங்காயெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டார். யாருன்னு தெரியாது, காலில் வந்து கும்பிட்றாரு. நான் கேட்டேன், யாருப்பா நீ? என்ன இது மாதிரி சாமி, என் பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நீங்கள் எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னாரு. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக என்கிட்ட சொன்ன மாதிரி யாருக்கிட்டும் போய் சொல்லிடாத. சொன்னீங்கன்னா 1 லட்ச ரூபாய் ரூபா தகுடு தரேன், தாயத்தை தரேன், படுக்கையில் வையணுவான். உன் 1 லட்ச ரூபாவும் போயிடும், உன் பொண்ணும் போயிடுயா. நீ ஆப்ரேஷன் பண்ணாம்பா டாக்டரு, அவன் சாதாரணமாக சும்மா இருக்க மாட்டான். ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா ஒரு டாக்டரு மனம் வெம்பி அதையே சிந்திச்சுக்கின்னு இருப்பான். அவனை நம்பு, நீ அன்னாட வழிபடுற உன் தெய்வத்தை நம்பு, அதை போச்சுக்கும் போயாருன்னு. அது மாதிரி காசு பணத்துக்கு கடவுளை தேடுறவன் அவன் கடவுள் பக்தன் இல்லை, அவன் கரிம்பி. நீங்கள் உங்களை பொறுத்தவரையில் ஆத்மார்த்தமாக நம்ம 4 பேருக்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கீங்க. நல்ல விஷயம் தெரியாமல் 100 கணக்கில் தடுமாறிங்கிறான். வாஸ்தவம். ஆனால் நான் சொல்கிறதால அவெல்லாம் எடுத்துப்பான்னு நான் நம்புறதே கிடையாது. என்னுடைய ஆசிரமத்தில் என்னுடைய சீடர்களை கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே இருக்கிறான். ஆனால் இந்த 5000 சீடர்கள் இருக்கிறாங்க நான் சொல்லிக்கலாம். ஆனால் 5000 பேர் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி, வேலை, தொழில் எல்லாம் இருக்குது. இவளும் ஆனால் ஒழுக்கமாக வாழுங்கடா நீனுங்கிறேன். உன் உழைப்பில் நீ வாழ், இன்னொருத்த உழைப்பை நீ எதிர்பார்க்காத. நீ மனுஷன். இன்னொருத்த சும்மா கொடுப்பான், நான் வாழ்வேன் சும்மா உட்கார்ந்தேன்னா நீ மனுஷனே கிடையாது, மிருகம். நீ மனித தோற்றத்தில் இருக்கிற. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் சாமி, எப்படி இதோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஆசையும் இல்லை, ஆத்மாத்மா இது பண்ணுறீங்க. எனக்கு என்னென்ன, இப்போ உங்களை பார்த்துட்டு போனவங்க ஒரு ராசி கப்படி தூக்கினா நீ அனுபவிச்சுட்டு போ, எனக்கு என்ன அதனால் பங்கு. இன்றைக்கி நேற்று காலையில் லாரன்ஸு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார் என்கிட்ட. ஆசிரம வீட்டுக்கு வந்தார், 1 மணி நேரம் பேசியிருந்தார். அதுக்கப்புறமா ஆசிரமத்துக்கு வந்தார், அங்கே உபதேசம் வாங்கினார், சாப்பிட்டாரு, எல்லாம் போனார். நான் வந்தேன் சாமி, அந்த படம் என்னது பேய் படம் காஞ்சனா வந்து ஹிந்தியில் எடுக்கணும், ஹிந்தியில் டைரக்ஷன் நீ தான் பண்ணணும்னுட்டாங்க. நான் 6 மாதமாக இங்கே மாட்டிக்கினேன் சாமி, சும்மா வந்து போயிடுறேன், நான் உங்களை பார்க்க முடியல, வீட்டில் வேறு உடம்பு சரியில்லை, நான் வரேன் சாமி. ஆசிரமத்துக்கு வந்து ஒரு பேட்டி எடுக்க சொல்கிறேன், சன் டிவிலையும் விஜய் டிவிலையும் எடுத்தாது, உலகம் ஃபுல்லாக போவோம், உங்களுடைய இது தெரியும் சாமி, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றார். நேற்று காலையில் உங்கள் வீடியோஸ் எல்லாம் அனுப்புங்க, நான் எல்லா வீடியோவும் அனுப்பிச்சிருக்கிறோம். நீ பணக்காரனா உனக்கு சொந்தம், எனக்குன்னா நான் என்ன உனக்கு அடிமையா? நீ வச்சுக்க, நீ நான் எனக்கு பங்கா கொடுப்ப? இல்லை சாமி, கொடுக்க மாட்டேன் சாமி, கொடுக்க மனம் வராது. யோ நான் கஷ்டப்பட்டுதியான்னுவேன், வச்சுக்கோ வாழு. ஆனால் அடுத்தவனே கெடுத்து வாழாது, ரொம்ப நாள் நிற்காது. அது நான் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஆசை, ஏதாவது நல்ல ஒரு ரொம்ப இதுவாக சொல்கிறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, பெரிய ஆளுங்க, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது சாமி. நல்ல ஆன்மீகவாதியாக இருந்தால் உன்னை சேர்க்க மாட்டான். அவ்வளோ கேவலமானவனா நான்? இல்லை, நீ போகிறது அதை நோக்கி தானே போகிறேன். நீ கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுள் அறியணும் நினைக்கலையே. நீ போகிறது ஆன்மீகவாதி கிட்ட போனேன், அங்கே இது சேர்த்துக்கணும், சம்பாதிச்சுக்கணும்னு நினைக்கும் போது நல்ல ஆன்மீகவாதி உன்னை கணக்கு போட்டுருவான், உன்னை சேர்க்கவே மாட்டான். சாமி, அதுக்கு தான் சாமி சொல்கிறான், பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனங்குளிர பேசுமாடு. உழைப்பதற்கே ஜென்மம் எடுத்தான், ஆனால் அவனுக்கு பலன் என்ன எண்ண மாட்டான். ஆகாத சீடனை சேர்த்தால் தேட்டம். ஆசிரமத்தில் இந்த மாதிரி சீடனை சேர்த்துட்டுனா ஆசிரமத்துக்கு கெட்ட போயிடலான்றான். அதனால் நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் சேர்க்கறது இல்லை. ஐயோ, நீங்கள் சேர்க்கறதுல இருக்கிறது இல்லாட்டி நான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன், சாய்ந்தர்மா டிவியில். சரி, அதில் ஒரு இது பண்ணியிருந்தீங்க, பதில் சொல்லியிருந்தீங்க. சரி, அதை கேட்கலான்னு வந்தேன். நான் இந்த மாதிரி எல்லாம் பக்கத்தில் சேர்க்கறதுல தள்ளி போடுற மாதிரி சொல்லி. ஆமாம் சாமி, நான் ஆசிரமத்திலே சொல்லுவேன், இது கட்சி. நீங்க சொன்னதே தான். இல்ல, அது நான் சொன்னது ஒரு கேள்வி நீங்க சொல்றது. ஆனால் கட்சி நடத்துறதுக்கு இல்லை இது ஆசிரமம், ஆண்டவனை தேடுறதுக்கு ஆசிரமம் இது. அப்படிப்பட்ட ஆளுங்க மட்டும் வாங்க. இங்கே வந்தீங்கன்னா, ஐயோ சாமியார் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துடும். ஒரு தாயத்தை கொடுப்பார், ஒரு தகுடு கொடுப்பார், ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பார், ஒரு விபூதி கொடுப்பார், அப்படி நினச்சிக்கின்னு வர ஆசிரமம் இது இல்லை.
எதுவும் தரமாட்டீங்களா இப்போ நீங்கள்? எதுவுமே தரமாட்டேன், எதுவுமே தரமாட்டேன் சாமி. அங்கே நீ எதிர்பார்த்து வந்தீங்கன்னாவே நீ கடவுளை தேடுறதுக்கு வரலன்னு தெரிஞ்சு போத. அப்புறம் நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? அது கொடுக்க 1000 ஆசிரமங்குது, அங்கே போங்க அப்படின்னு. சரிதா சாமி, ரைட்டு, சந்தோஷம். நான் எதுவுமே எதிர்பார்க்கல, சொல்லுங்க. உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் போகிறோம். கண்டிப்பாக என்னுடைய சீடரை உலகத்தில் என்ன மாதிரி ஒரு சீடருக்கு ஒரு குரு வந்து சீடருக்கு ஆசீர்வாதம் பண்ணுற ஆசிரமம் உலகத்தில் இல்லை சாமி, அவருக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம். ஏன் சொல்கிறேன்னா மொத்த சீடரையும் ஒன்றா நிற்க வச்சு எல்லாரும் கடவுளுக்கு ஆரத்தி பண்ணுவாங்க, எல்லா ஆசிரமத்திலும் குருவுக்கு ஆரத்தி பண்ணுவாங்க. ஆனால் குரு சீடனுக்கு ஆரத்தி பண்ணுற ஆசிரமம் நம்ம ஒரு ஆசிரமம் தான் இருக்கும். சூப்பர். எல்லா சீடரையும் மொத்தமாக நிற்க வச்சுட்டு எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்து வச்சுட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் வர சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்புறது வழக்கம் இது. ஏன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து வரான், வேறு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு வரான், அவன் பாதுகாப்பாக போய் சேரணும். அவன் நம்மளை நம்பி வந்துட்டான், வீடு போய் சேர்ற வரைக்கும் அவனுக்கு எந்த தடையுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவேன். இது வரைக்கும் இவ்வளோ வருஷம் 14 வருஷமாகவும் யாரும் எந்த சீடருக்கு ஒரு சின்ன ஒரு விபத்துக்குள்ள நடந்தது கிடையாது. இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, கேளுங்க. அதாவது ஒரு பேச்சாக தான் இருக்கணும், உணர்ச்சி வசப்பட்டு நெருக்கணும் மண்டையில் விட்டுருக்கு சொல்லுங்க, அதெல்லாம் கூடாது. அதாவது நீங்கள் என்ன சொல்லுவீங்க சாய்தர்மா டிவியில், இந்த காயகல்பத்தை கண்ட்ரோல் பண்ணணும். சரி, பண்ணாதான் உங்களுடைய விந்து வந்து வெளியேறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. சரி, அப்படி விந்து வெளியில் போகலைன்னா அது இந்த வேற ஏதாவது நோயில் கொண்டு விட்டா ஹார்ட் அட்டாக். இதான் அவர் கேட்டார் என்கிட்ட கேள்வி, பிரம்மச்சாரியத்தை பற்றி கேட்டார். இது மாதிரி கேள்வி கேட்டுருக்குறாங்க சாமி, பெண்கள் பிரம்மச்சாரியம் பண்ண முடியுமா, ஆண்கள் பிரம்மச்சாரியம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் என்கிட்ட. நான் சொன்னேன், பிரம்மச்சாரியம் பண்ணுறது தவறு இல்லை, ஆனால் வழி தெரிஞ்சுக்கின்னு பண்ணணும். வழி தெரியாமல் பண்ணால் உடல் நோய் உண்டாக்கிட்டோன்னு. ஏன்னா ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல தண்ணி மொண்டுக்குனே இருந்தீங்கன்னா சுரந்து தெளிவாக இருக்கும் தண்ணி. ஆனால் மொல்லாமல் விட்டுட்டு நான் தண்ணி பாழாகக்கூடாதுப்பா அப்படியே விடுப்பான்னு விட்டீங்கன்னா அந்த தண்ணி கெடுத்து போய் குப்பியும் கூலியுமா ஆகிடும். அதை குடித்தா மனுஷன் சாவான், விஷ நோய் தண்ணி ஆகிடும் அது. அதே மாதிரி விந்துன்றது ஒன்று வெளியேறணும் கீழ்பாகமாக, இல்லை ஒன்று மேலே ஏறணும். கீழே ஏறத்துக்கு எந்த குருவும் தேவையில்லை, அவனே கீழே ஏற்றிடுவான். ஆனால் மேலே ஏறத்துக்கு குரு இல்லாமல் ஏற்றவே முடியாது. அதனால தான் சொல்லியிருப்பேன், நல்ல குருவை இங்கே வராதிங்க, உங்கள் சம்பந்தப்பட்ட நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல குருவை தேடி பிரம்மச்சாரியத்தை எப்படி கை கொள்ளணும், அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு தேடி செய்து அதை அனுபவிங்க, தீர்க்கமாக இருப்பீங்க. காய கல்பம் இன்றைக்கி உலகத்தில் எவனும் பண்ண முடியாது, யாரும் பண்ணதும் கிடையாது. அது வந்து சித்தர்கள் பண்ணான். ஏன்னா அவனுக்கு எல்லா மூலிகையும் தெரியும் அவனுக்கு. அந்த மூலிகை சாப்பிடும்போது காயம்னா உடல், கல்பம்னா உறுதி. அப்போ இந்த உடலை அழியாமல் அவன் வச்சுக்கணும். அதனால தான் உடலோடு மறைஞ்சாங்க எல்லாரும், வள்ளலார் வரைக்கும் உடலோடு மறைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வேறு யாராலையும் மறைய முடியல, செத்து தான் போனான், மகான்கள் கூட செத்து தான் போனான். அதனால் காயக்கல்பம்னு பேசுறது ஈஸி, காயக்கல்பம்லாம் எந்த கொம்பனாலையும் இப்போ பண்ண முடியாது. காயம் கல்பம்ன்றவன் வீடு வாசல் பூமி ஆசை எல்லாத்தையும் இழந்து மனம் அழிஞ்சவன் மட்டும்தான் பண்ண முடியும். நான் இங்கே வந்து பேசிக்கின்னு எனக்கு மனம் இல்லைங்க, நான் காயக்கல்பம் பண்ணுறேன், என்ன நியாயமா? ஆசை இருக்கிறதால தானே மீடியாவில் வந்து பேசிக்கிறேன், ஆசை இல்லைனா நான் ஏன் வந்து பேச போகிறேன்? அப்போ ஆசைன்றது மனசில் தோணுது தானே, அப்போ எனக்கு மனம் இருக்குது, நான் எங்கே காயக்கல்பம் பண்ண முடியும்? இப்படி ஒவ்வொரு மகானும் பேசுகிறோம், அத்தனை பேருக்கு ஆசை இருக்குது. ஆசை இருக்கும்போது அவன் எங்கே காயக்கல்பம் பண்ண முடியும்? ரமணர் காயக்கல்பம் பண்ணாரா? யோகானந்தர் காயகல்பம் பண்ணாரா? ராமகிருஷ்ணர் காயகல்பம் பண்ணாரா? விசிறி சாமியார் காயகல்பம் பண்ணாரா? யார் பண்ணான்? பண்ணவே முடியாது. வேதாத்திரி காயகல்பனார் அவர் பண்ணாரா? யாராலையும் பண்ண முடியாது சாமி. இது தன்னையே தான் ஏமாத்திக்கிற விஷயம். பூமியில பிறந்துட்ட சாமி, வளர்ந்துக்கின்னு இருக்கிற, வாழ்ந்துட்டு முடி, வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து முடி. அதுதான் சாமி சிறந்த வாழ்க்கை, முழுமையான வாழ்வு. அதை விட்டுட்டு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அவருக்கு பண்ணுறேன் இவருக்கு பண்ணுறேன்னு நீ யாருக்கும் நன்மை செய்யாத சாமி, உலகத்தில் யாருக்கும் தீமை செய்யாத சாமி. அதுவே பெரும் சிறப்பு. ரொம்ப அழகாக சொல்லுவார் பத்ரகிரி, மண்ணுயிரை கொன்று தின்று உழன்று வாழாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பதே காலன். உலகத்தில் இருக்கிற உயிரெல்லாம் இறைவன் வாழறான், அதே மாதிரி நீயும் வாழ்ந்துன்னுக்கிற. அப்போ அதிலெல்லாம் இறைவங்கிறானா, உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். உன்னை மாதிரியே அர்த்தத்தை நினச்சிட்டீன்னா உனக்கு வேற்றுமையே இல்லையப்பா.
நீ வேற அது வேற, நீ ஏன் பிரிக்கிற? பிரிக்கும் போது தானே வேற்றுமை வருது. கண்டிப்பாக